பீமனின் சபதம், துரியோதனனின் வீழ்ச்சி. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் சிறுவயதில் குரு துரோணர் வழிகாட்டுதலில் கல்வி கற்றுக் கொண்டிருந்தனர். சிறுவயதிலிருந்தே பீமன் துரியோதனனை எப்போதும் ஒடுக்கி விடுவான். பீமன் மிகவும் பலசாலியானவன். அவனை சமாளிக்க முடியாமல் துரியோதனன் வஞ்சகத்துடன் ஒரு திட்டம் தீட்டினான். ஒரு நாள் பாண்டவர்கள் காட்டில் விளையாடும் போது பீமனை விஷம் கலந்த உணவளித்து ஆற்றில் தள்ளினான். நதி அடியில் மண்டியிருந்த நாகர்கள் பீமனை கண்டனர். அவர்களின் ராஜா வாசுகி பீமனுக்கு அமிர்தம் அளித்து அவரது பலத்தை பெருக்கினார். பீமன் நாகர்களால் மேலும் பலம் பெற்றுவிட்டு திரும்பினான். துரியோதனன் அதிர்ச்சி அடைந்தான். குருக்ஷேத்திர போரில் பீமன் துரியோதனனுடன் இறுதி யுத்தத்தில் ஈடுபட்டான். பீமன் தன் வாய்க்குமொழி சபதத்தை நினைவுபடுத்திக் கொண்டு துரியோதனனின் தொடையை கடுமையாக அடித்தான். துரியோதனன் தரையில் விழுந்தான். அவன் போரில் தோல்வி அடைந்ததை ஏற்க முடியாமல் கோபத்திலும் வலியிலும் தவித்தான். பீமன் துரியோதனனை வென்றவனாக தன் சபதத்தை நிறைவேற்றியது நினைத்து பெருமிதமாக நின்றான். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.